ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான நண்டு சூப்பு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? நாங்கள் எப்போவும் நண்டு வாங்கணும்னா நல்லா பெரிய நண்டாக பார்த்து ஒன்று தான் வாங்குவோம். அதுவே எங்களுக்கு போதுமானது. நண்டு நல்லா உடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு சூப்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1½ ஸ்பூன் ஜீரகம் போட்டு 2 பீஸ் லவங்கம், 2 பீஸ் பட்டை போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். மிளகும் போட்டிருந்தேன், அது கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து சூப் தாளிக்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கழுவி வச்சுருந்த கிராபை எடுத்து அதில் போட்டாச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதிலேயே போட்டுட்டு எங்கள் அம்மாவோட மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் காரம் மெயினாக பார்த்தா மிளகு மட்டும்தான். மிளகாத்தூள் வந்து நான் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் சூப்புக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா அது சுருண்டு வதங்கி வர அளவுக்கு ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணணும். இப்போவே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா நண்டுலெல்லாம் வந்து மசாலா இறங்காது. அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து இந்த குக்கரில் ஊற்றிடலாம். அடுத்து சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 விசில் நல்லா விட்டுக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சூப்பு ரெடி. நண்டு சூப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சளி, இருமல் இருக்க டைமு இதை செஞ்சு குடித்தோன்னா உடனேவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். அப்புறம் என்னோட பேஜ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.